அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு 15க்கு 10 ஒரு டிஎம்கே பேனர் ஒன்று டிசைன் பண்ண போகிறேன். இதுதான் அந்த பேனரு. இந்த பேனர் எப்படி டிசைன் பண்ணாங்கிறத பற்றி பார்க்கலாம். பேனரோட பிஎஸ்டி ஃபைலு டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15க்கு 10 கண்ட்ரோல் எண்ணு, விட்டு 15 இன்ச்சஸ், 10 ஹைட்டு இன்ச்சஸ், 300 ரெஜிஸ்ட்ரேஷன், ஆர்டிபி மோடு. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். பிஎஸ்டி ஃபைலு எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஒரு நியூ கைடு ஒன்று போட்டுக்கலாம். இது வந்து போர்ட்ரேட்டாக இருக்குது, சரிங்களா? நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். இதை அப்படியே சைஸ் மாற்றணும். என்ன பண்ணணும்னா இமேஜில் போய்ட்டு ரொட்டேட் கேன்வாஸ் 90% கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட்டாக மாறிடும். இப்போ வந்து நியூ கைடு ஒன்று க்ரியேட் பண்ணோம். நியூ கைடில் போய்ட்டு 50% போட்டு சென்டர் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் எடுத்து நான் செட் பண்ணிடுறேன். இதில் செட் பண்ணிடுச்சு. அடுத்தது இந்த பிக்சரு, இந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே நான் ஒரே லேயராக வச்சுருக்கேன். எல்லாமே லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். கர்வ்ஸை மட்டும் பேக் கொண்டு போய்க்கிறேன். அந்த பேக்ரவுண்டுக்கும் மேலே பேக்ரவுண்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கணுங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக நான் வச்சுருக்கேன், சரிங்களா? கண்ட்ரோல் 0 ஃபிட்டு ஸ்க்ரீனு கொடுத்த டாப் அலைன்மெண்ட்டில் கரெக்டாக வச்சிடறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பிக்சரை வச்சுக்கிட்டு நம்ம பேனர் வந்து ப்ராப்பராக செய்யணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சுற்றிலும் கைடு போட்டுங்க. அதுக்கு எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். ஒரு 10 mm வச்சிங்கன்னா இங்கே ஒரு கைடு ஒன்று க்ரியேட் ஆகும். மார்க்கெட் உள்ள எடுத்து இந்த லைனை ஒட்டி ஒரு லைன் ஒரு ட்ரா பண்ணுங்க. ஒரு இது க்ரியேட் ஆகும். ஆப்ஜெக்ட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் என்ன விட்டிங்கன்னா நியூ லேயரு, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கலர் ஃபில் ஆகும். மூவ் டூலு அப்படி இங்கே வச்சுருங்க. கண்ட்ரோல் 0 ஃபிட்டு ஸ்க்ரீனு அப்படியே கண்ட்ரோல் D போட்டு ரொட்டேட் கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுத்திங்கன்னா டாப்பில் நம்ம செட் பண்ணிடலாம். அதேமாரி பாட்டமில் கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு லைன் போட்டு செட் பண்ணிவிடுங்க. ப்ராப்பராக இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஓடும்போது நம்ம பண்ணக்கூடிய டிசைன் வந்து சைடில் உள்ளது சுற்றிலும் உள்ளது வந்து கட்டாகாமல் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம பண்ணுறது. அடுத்தது தலைவர்களோட படத்தை எடுத்து நம்ம வச்சிடலாம். கண்ட்ரோல் 0 ஸ்க்ரீனு, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கலர் ஃபில் ஆகும், சரிங்களா? ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சு வச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். இதை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம், சரிங்களா? ஓகே, கரெக்டாக நம்ம இப்போ செட் பண்ணியிருக்கோம். எல்லாமே தனித்தனி லேயர் தான். இதை எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த டார்க்காக நான் கர்வ்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். பேனரோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நான் எப்போ டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இது எப்படி ரெடி பண்ணேன்னு நான் சொல்கிறேன். அது வந்து இப்போ ஆப்ஜெக்டை ராஸ்டரைஸ் பண்ணி ஆப்ஜெக்டாக இருக்குது, டெக்ஸ்ட்டு எடிட் பண்ண முடியாது. இதை டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு கீமேன் ஆன் பண்ணிட்டு நான் டைப் பண்ணுறேன் மார்க்ன்ட்டு.
இப்போ வந்து நம்ம ஃபாண்ட்டை வந்து இந்த எப்படின்னா ஸ்கொயராக இருக்க மாதிரியான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஓகே ஓகே கண்ட்ரோல் டி போடுங்க. 90% 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி போடுங்க. சைஸாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப தமிழ்நாடு அப்படிங்கிறத ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபாண்ட்டை போடுங்க. நம்மளோட இப்படி தான் வைக்கணும்னு ஒன்று கட்டாயம் ஒன்று கிடையாது. நம்மளோட ஓன் கிரியேட்டிவ் டிசைன் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம எப்போ என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டாக போட்டுட்டு திரும்ப கண்ட்ரோல் டி போட்டு 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுத்துட்டு அப்படி சேர்ந்த மாதிரி வச்சிடறேன். ரெண்டத்தையும் கர்வ்ஸு, இந்த லேயரு, அப்புறம் இந்த டெக்ஸ்ட். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் இப்போ நான் லிங்க் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் இ. என்ன ரீசன்னா இந்த கர்வ்ஸ் வந்து கீழே இருக்குது, அதுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் மேலே இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்து குரூப் ஆகுது. கண்ட்ரோல் டி லிங்க் எடுத்து விட்றேன். கண்ட்ரோல் இ போட்டு ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டேன். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் அழுத்தி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டேன். ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு இப்படி வச்சுட்டு நம்ம பிளண்ட் மோடை மாற்றணும்னா அது ஒரு டிசைன் மாதிரியா ஒரு டிசைன் க்ரியேட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சுற்றிலும் உள்ளதை கண்ட்ரோல் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் 0. இதை வந்து கண்ட்ரோல் டி போடுறேன். கண்ட்ரோல் டி போட்டு இப்படி ரொட்டேட் பண்ணலாம். இல்லை வந்து நம்ம கண்ட்ரோல் டி போட்டு 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் பேக்கு ஃப்ரண்ட்டு அப்படின்ட்டு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் பேக்கு, ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்தா மேலே வரும். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் அழுத்தி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தா ஃபுல்லாக கீழே போடும். அது மேலே கொண்டு வரதுக்கு கண்ட்ரோல் அழுத்துங்க. க்ளோஸ் ப்ராக்கெட்டை ஒரு ஸ்டெப்பாக தட்டுனீங்கன்னா மேலே வந்துடும். ஓகேங்களா? இப்போது இது வந்து ஒரு எஃபெக்டாக இருக்குது. அதே இதை ஒரு காப்பி பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். கண்ட்ரோல் டி போடுறேன். கண்ட்ரோல் 0 ஃபிட் டு ஸ்க்ரீன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம வந்து கீழே டைப் பண்ணி வச்சுருக்க அந்த மேட்ரை கொண்டு வந்து அதில் வச்சிடறோம். கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தா ஜூம் ஆகும். ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம டெக்ஸ்ட் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஒன்றா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த பேனரில் வச்சிடறேன். இது வந்து எப்படி இந்த கிரேடியன்ட் கலர் கொடுக்குறது அதெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த டிஎஸ்டி ஃபைல் இருக்கும், அதில் நீங்கள் எடுத்து பார்த்து யூஸ் பண்ணிங்க. அதெல்லாம் டைப் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? இந்த மேட்ரெல்லாம் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணி அலைன் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் வீடியோ போடுறேன். அடுத்தது நம்ம லோகோ கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்தி ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சிருக்கேன். கரெக்டாக நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஏன்னா அப்புறம் நேம் வந்து கட் ஆகிடும். இந்த ரீசன்காக நான் பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேனர் ஒன்று சிம்பிளாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு இது பண்ணலாம். என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சவத்தில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்க மாதிரின்னு ஒரு எஃபெக்ட்டு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் டெக்ஸ்டர் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். எப்படின்னு பார்த்துங்க. இந்த லேயரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன்.
அதில் வந்து ஷார்ட்டாக உள்ள இந்த பேக்ரவுண்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எஃபெக்ட் மாதிரி தெரியும், நல்லாயிருக்கும் இந்த எஃபெக்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பேனரோட பிஎஸ்டிஎஃப்லேருந்து டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.